பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. அந்த தினமும் போராட்ட பிரச்சனை தான். அந்த ஆண்டவரை கூட நடந்து தேற்றி நடத்துகிறார். சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் என்பதான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதங்க. இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலையாக்கி கர்த்தர் கூட்டிக்கிட்டு வர்றார். வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. அவங்க எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு மரத்தை பார்க்க முடியல, ஒரு செடியை பார்க்க முடியல. அப்போ தண்ணீர் தாகத்தினால 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடக்கிறாங்க வனாந்தரத்தில். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க, ரொம்ப கஷ்டம். அப்போ கடைசியில் ஒரு நீரூற்றை பார்க்குறாங்க, தண்ணீரை பார்க்குறாங்க. ஓடி வந்து அள்ளி குடிச்சா அது கசப்பா இருக்குது, தாகந்தீர்க்கல, குடிக்க முடியாது. என்னடா இது 3 நாளா தாகத்துல நடந்து தண்ணீரை பார்த்துட்டோம், கசக்குதே அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாறாவின் கசப்பை ஆண்டவர் மறுதரமாய் மாத்தினார். ஒரு மரத்தை காண்பித்தார், அதை வெட்டி போட்டோடனே அது ருசி உள்ள தண்ணீரா மாறிட்டு. அதுக்கு அப்புறம் தான் நடக்கிறது பாருங்க. யாத்ராம 15:27 இருக்குது. அவங்க ஏலீம் என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்க 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்ததாம். வனாந்தரத்துல ஒரு நீரூற்றுகள், 12 நீரூற்றுகள், 12 கோத்திர மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீரூற்று, 70 பேரீச்ச மர செழிப்பான இடம். இந்த கடற்கரை பகுதியில வனாந்தரமா தெரியுது. இதுல ஒரு நீரூற்று இருக்குது, நல்ல தண்ணீர் இருக்குது. இது வந்து பார்த்த ஆச்சரியம். இதில் உரெல்லாம் இறைக்கிறதுக்கான நல்ல தண்ணீர், இது குடி தண்ணீர் பாருங்க. இந்த கடற்கரை ஓரத்தில் கூட ஒரு நீரூற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாகத்தோடு வர்றவங்க தாகம் தீர்த்து கொள்வதற்கு. உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக இருக்கலாம். நீங்கள் வந்து மாறாவின் வழியாய் கடக்கலாம். ஏலீம் என்கிற செழிப்பு நீரூற்றை பார்க்கணுமானா மாறாவை கடந்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கு மாறாவின் கசப்பு உங்களுடைய வாழ்க்கையில சில கசப்பான காரியம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு கசப்பான சில சம்பவம், உங்கள் வீட்டுக்குள்ள கசப்பான சில காரியம், நீங்கள் ஊழியத்தில் கசப்பான சிலதை சந்திக்கிறீங்க. உங்களுடைய தொழில், வேலை, உங்களுடைய சூழ்நிலை, பிள்ளைகள் காரியம், கணவருடைய காரியம், சில கசப்பான காரியம் உங்களுக்குள்ள உண்டாகி இருக்கிறது. அது மனவேதனை கொடுக்கிறது. சொந்து போகாருங்க. இதை தாண்டினா அழகான ஏலீம், செழிப்பான இடம், நீரூற்று, அழகான ஒரு இடம். அப்போ மாறாவை கடந்தாதான் ஏலீம் என்கிற நீரூற்றை செழிப்பை பார்க்க முடியும். அதனால மாறாவிலேயே ஆண்டவர்களை வைக்க போவதில்லை, இந்த கசப்புகளையே வைக்க போவதில்லை. அது மாறும். கசப்பை மாறி ஒரு நீரூற்றண்டை உங்களை ஆண்டவர் பாளையம் இறங்க பண்ணி சந்தோஷப்படுத்துவார். மாறாவின் கசப்பு, அதன் பிறகு ஏலீமின் ஆசீர்வாதம். இனி வரப்போகிறது ஏலீமின் ஆசீர்வாதம். அதனால இந்த சூழ்நிலையில கலங்காதபடி, இந்த கசப்பு இருக்கிறங்க, அது போறதுக்கு என்ன பண்றது? மோசைக்கு ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார், சிலுவை மரம். சிலுவையில இயேசு நமக்காக கசப்பை ருசி பார்த்தார். அந்த கசப்பான சகல அனுபவத்தையும் சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வேதனைகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டு கசப்பான காடியை ருசி பார்த்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த கசப்பை அந்த சிலுவை மரத்தில் சுமந்து முடித்து விட்டார். அந்த சிலுவை மரத்தை நோக்கி பாருங்க, சிலுவையில தொங்குற இயேசுவை பாருங்க, இந்த கசப்பை மாறிவிடும். அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்காக என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எல்லாம் சிலுவையில ஏற்றுக்கொண்டீங்க, இதை நீர் கசப்பை மதுரமாய் மாற்ற முடியும். இதன் பிறகு ஏலீமின் செழிப்புகளை நடத்த முடியும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே அற்புதம் நடக்க சொல்றீங்களா? இயேசுவே, சிலுவை மரத்திலே தொங்கி மறித்து எனக்கான கசப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தீரே. அந்த சிலுவை மரத்திலே தொங்குகிற இயேசுவை பார்க்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, என் குடும்பத்தில், வேலையில, ஊழியத்தில், என் வாழ்க்கையில காணப்படுகிற கசப்பான சூழ்நிலைகளை மாறட்டும். அதுக்காகத்தானே சிலுவையில கசப்பை ருசி பார்த்து இதை மதுரமாய் மாற்றும். ஏலிமுக்குள்ளே என்னை நடத்த போகிறீர். செழிப்பின் நாட்களை நான் பார்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.